வணக்கம். கூகுள் நிறுவனம் ஆந்திராவில் 1,30,000 கோடிக்கு முதலீடு பண்ணுறாங்களாம். இந்த முதலீடு நம்ம தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த நிறுவனம் மட்டும் இல்லை, இன்னும் சில நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வராததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆவுனா போராட்டம் மண்ணாங்கட்டின்னு பண்ணுறீங்கள, அதுதான் காரணம். இயற்கையை அழிக்கிறான், அதை அழிக்கிறான், இதை அழிக்கிறான், இதனால் இந்த நிறுவனத்தால் இதுக்கு பாதிப்பு, அந்த நிறுவனத்தால் இதுக்கு பாதிப்பு. ஏண்டா ஒரு டீ குடிக்கிறீல, ஒரு டீ குடிக்கிறதுனால இங்கே பல மரங்கள் அழிக்கப்பட்டிருக்குன்னா நம்புவியா? அந்த வீடியோவை பாரு, நம்மாழ்வார் எவ்வளோ விளக்கமாக உனக்கு சொல்லியிருக்காருன்னு பாரு. நீலகிரியில் பவானி உற்பத்தி ஆகிற இடத்துல இருக்கு 105 நாள் சேர்ந்தாப்புல மழை பெய்யும். அந்த மழை காலம் முடிஞ்ச பிறகு கீழே இருந்து தண்ணி பொங்கிக்கிட்டே இருக்குமா. இப்போ வருஷம் முழுதும் 22 நாளா 23 நாளாக தான் பெய்யும். அவ்வளவு மரங்களை வெட்டிட்டு அந்த இடத்துல தேயிலை செடி நட்டுருக்காங்க. சரிதானா? இப்போ நீங்கள்லாம் யோசிக்கலாம், நம்ம என்ன டீ குடிக்கலாமா வேண்டாமான்னு நீங்கள் யோசிக்கலாம். இது சரியான நேரம். சரிதானே? யோசிச்சு பாருங்க. நம்ம பவானியில் தண்ணி இல்லை, நம்ம மலையில் மழை இல்லைன்னா காரணம் மரங்களை வெட்டி அடித்து அவங்க டீ போட்டாங்க. அந்த தேயிலையை எடுத்து விற்று பணம் பண்ணுறதுக்காகவே அவர்கள் போட்டார்கள். சரிதானா? அவர்கள் லாபம் சம்பாதிக்கிறதுக்காக வந்த கம்பெனிகள் தானே அவங்க. சரிதானா? ஆனால் நம்ம சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நம்ம போக்குகளை மாற்றிக்கல. அன்னைக்கு இருந்தது கொஞ்சம் இடம் தான். இன்னைக்கு பார்த்தாக்கா 2 வருஷத்துக்கு முன்னாடி போகிறோம், நாங்கள் போகும்போதே ஒரு இடம் அப்படியே மரங்கள் எல்லாம் வெட்டி அழிக்கப்பட்டு அதில் தேயிலை செடியை நட்டுக்கிட்டோம். 200 அடி உயரம் இருக்கிற மரம் எங்க? இடுப்பளவு உயரத்தில் இருக்கிற தேயிலை செடி எங்க? தப்பு பண்ணதெல்லாம் நீங்கள், ஆனால் படியை தூக்கி அரசாங்கத்து மேலேயும் ஒரு நிறுவனத்து மேலேயும் தூக்கி போட்டு இவனுங்க பண்ணுற அரசியலை நம்பிட்டு பேன்னு உட்காந்துருக்கீங்கடா.